ஒரு மனிதனின் வெற்றிக்கான ரகசியம் வெளி உலகில் எங்கேயுமே இல்லை. அது அவனோட எண்ணங்களுக்குள்ளதான் இருக்குது. ஸோ எண்ணம் அப்படின்னா என்ன, எண்ணங்களோட செயல்பாடுகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த பயனுள்ள பதிவுகள் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த நேரத்துல ஒரு கதவு மூடிய ஒரு அறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி என்னென்ன இருக்குன்னு கவனிங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டேபிள், சேர் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட பார்வையை பொறுத்தவரை அது உயிரற்ற பொருட்கள்னு உங்களோட கண்கள் சொல்லும். ஆனா உண்மையிலேயே அது வேற ஒரு மனுஷனோட கைவண்ணத்துல உருவான அவரோட எண்ணங்களையும் அல்லது யோசனைகளும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஏன், நீங்க இருக்க அந்த அறை கலன்களை உருவாக்கியது கூட அவரோட எண்ணம் தான். அங்க இருக்க ஜன்னல் கண்ணாடியை வடிவமைச்சதும் அதுல இருக்க திரை சீலைக்கு வடிவம் கொடுத்தது கூட ஒரு எண்ணம் தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளோட படைப்பாற்றல் மிக்க சிந்தனையிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நாம உணரலாம். நம்மளோட எண்ணம் தாங்க எல்லாமே. எண்ணம் தான் பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷனை வலிமையாகவும் வலிமையா இருக்கிற ஒரு மனுஷனை பலவீனமாகவும் ஆக்குது. உதாரணத்துக்கு நீங்க சமைக்க போக போறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் இப்ப இதை சமைக்கணும் அப்படின்னு அது தொடர்பான ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் உங்க மனசுல தூண்டப்படும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை செய்யவே ஆரம்பிப்பீங்க. இதே மாதிரி தான் எல்லாமே. நீங்க ஒரு டிவி ஆன் பண்றது, கார் ஓட்டுறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி நீங்க எது பண்றதா இருந்தாலும் சரி, அது தொடர்பான ஒரு எண்ணம் உங்க மனசுல ஃபர்ஸ்ட் தூண்டப்படும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை செய்யவே ஆரம்பிப்பீங்க. முதல்ல உங்களோட எண்ணம் தோணாம உங்க கையை கூட நீங்க உயர்த்த மாட்டீங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவும் கிட்டத்தட்ட தானா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னாலையும் யாராலையுமே வீழ்த்தப்பட முடியாத சக்தி வாய்ந்த ஆற்றல் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது நம்மளோட எண்ணங்கள் தான். உங்களோட சிந்தனை முறை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடக்கிற விதம், பேசுற விதம், உடை அணிகிற விதம் இது வெளியே பிரதிபலிக்கும். நம்மளோட எண்ணம் மட்டும் இல்லாம போனா இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. ஒரு அருமையான அருங்காட்சியகமும் இருக்காது. அவ்வளவு ஏன், தலை சிறந்த நாவல்கள், நாடகங்கள் அல்லது மாபெரும் கண்டுபிடிப்புகள் கூட இருக்காது. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட எண்ணம் இல்லைன்னா வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமுமே இருக்காது. ஒரு எண்ணம் தான் ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், சீரழிக்கவும் முடியும். சில சமயங்கள்ல நம்முடையது அப்படின்னு நம்ம நினைக்கிற சில எண்ணங்கள் எல்லாமே வேற ஒருத்தரோட மனசுல முளைத்த எண்ணங்களா இருக்கும். புரியும்படி சொல்லணும்னா, நம்ம பார்க்குற டிவிலையும் சரி, படிக்கிற நியூஸ் பேப்பர்லையும் சரி, முன்பின் தெரியாதவங்க யாராவது கூட பேசுறோம்னாலும் சரி, அதிலிருந்து வர நேர்மறை எண்ணங்களை நம்ம எண்ணங்களுக்குள்ள நுழைய விட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு உதவியா இருக்கும். ஆனா அதிலிருந்து வர எதிர்மறை எண்ணங்களை மட்டும் நம்ம எண்ணங்களுக்குள்ள நுழைய விட்டோம்னா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதோட மட்டும் இல்லாம அது நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாமையே தடுத்திடும். முக்கியமா அதுல சிக்க விடாம நம்ம எண்ணங்களை பாதுகாத்துக்கணும். வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய விரும்புற விஷயம் எதுவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் வாங்கணும், வீடு கட்டணும், இல்ல நான் பிசினஸ் மேன் ஆகணும், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 4 வெற்றி படிகளை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முழுமையா வெற்றி அடைய முடியும். அந்த 4 வெற்றி படிக்கட்டுகள் என்னென்னா, ஆள் விருப்பம், தெளிவாக திட்டமிடுதல், மனக்காட்சி படைப்பு, ஆழமான நம்பிக்கை. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆள் விருப்பம். நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களோட ஆள் மனசு ஃபுல்லா உங்களோட ஆள் விருப்பம் தான் முழுசா ஆக்கிரமிச்சிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு ஊக்குவிக்கிற ஒரு முதல் எனர்ஜியே நம்மளோட ஆள் விருப்பத்திலிருந்து தான் தொடங்குது. நம்மளுக்குள்ள ஆள் விருப்பம் மட்டும் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவோ அல்லது அடையவோ முடியாது. அடுத்து தெளிவாக திட்டமிடல். வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஆள் விருப்பம் மட்டும் நமக்குள்ள இருந்தா போதாது. அதையும் தாண்டி ஒரு தெளிவான திட்டமிடல் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கணும். அதாவது, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன், என்னோட இலக்கு என்ன, உண்மையிலேயே எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நீங்க உங்க மனசுல தெளிவா திட்டமிடணும். அடுத்து மனக்காட்சி படைப்பு. நம்மளோட ஆள் மனசுக்கு மிகுந்த சக்தி இருக்கு. நான் ஏற்கனவே ஆள் மனசை பத்தி முதல் வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க.
நம்மளோட ஆழ் மனசுல நம்ம விரும்புகிற எண்ணங்களை ஆழமா பதிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே அதுக்கான வேலைகளை செயல்படுத்தி காட்டிடும். நம்மளோட மனசுல ஒரு நாளைக்கு 1008 எண்ணங்கள் தோணலாம். ஆனா ஒரு சில எண்ணங்கள்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தோன்றி மறைஞ்சிரும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளோட ஆழ் மனசுல நிலைத்து வைக்க முடியாது. நம்மளோட ஆழ் மனசுல நம்ம விரும்புகிற எண்ணங்களை நிலையா ஆழமா பதிக்கணும் அப்படின்னா நீங்க விரும்புகிற விஷயம் உங்களுக்கு நிஜத்திலேயே கிடைச்சிட்ட மாதிரியும், நீங்க ஆசைப்படுற சூழல் நிஜத்திலேயே நிகழ்ந்துட்ட மாதிரியும் நீங்க உங்களோட கற்பனைகளை பயன்படுத்தி தத்ரூபமா உங்க மனசுல காட்சிப்படுத்தணும். இதுதான் மனக்காட்சி படைப்புன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பணக்காரனானா இப்படியெல்லாம் இருப்பீங்க, அது நிஜத்திலேயே நடந்துட்ட மாதிரி உங்க மனசுல கற்பனைப்படுத்தி காட்சிப்படுத்தணும். அதுதான் மனக்காட்சி படைப்புன்னு சொல்றோம். அடுத்து ஆழமான நம்பிக்கை. நீங்க உங்க ஆழ் மனசுல பதிய வச்ச அந்த கற்பனை காட்சிகள் எப்ப நிஜமா ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க உங்க திறமையின் மேல வச்சிருக்க அந்த ஆழமான நம்பிக்கை தான். அந்த ஆழமான நம்பிக்கை தான் ஒரு காந்தம் மாதிரி உங்க ஆழ் மனசை கவர்ந்து நீங்க நினைச்ச வெற்றியை முழுமையா அடைய வைக்கும்.